தொழிலுக்கு அழகாயிட்டு போயிருமா? இப்படியெல்லாம் சொன்னால் எல்லாம் பலன் எல்லாம் சரியாக போயிருமா? கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தும், கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தாது, அவ்வளோதான். அப்புறம் கடைசியில் என்ன ஆகும்? யானை தன் தலையில் மண்ணவாரி தூக்கி போட்ட மாதிரி போட்டு உட்கார வேண்டியது. அப்படி தான் இப்போ எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கிறது. அபத்தமான விஷயங்கள் எதையுமே எடுத்துக்காதீங்க. அபத்தமான விஷயங்கள் எல்லாமே மூட நம்பிக்கையின் பின்னால் சென்று அபத்தமான விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜோதிடத்துக்குள்ளே கொண்டு வந்து ஜாதகத்துக்குள்ளே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற காசும் போய் மன நிம்மதியும் போய் எல்லாம் தொலைச்சி நல்ல வாழ்க்கையை கூட தொலைக்கிற மாதிரி கர்மாக்குள்ளே தான் சிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய கர்மா அளவுகளை, உங்களுடைய கர்மாவை புரிந்து கொள்ளுங்கள். கர்மாவின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். அதுதான் நல்ல முறையில் உங்களை நல்ல இயக்கத்துக்கு கொண்டு போகும். சரிங்களா? எப்பொழுதுமே அதுதான் உங்களை நல்ல இயக்கத்துக்கு கொண்டு போகும். உங்களை இயக்கிறது யாரு? கிரகங்கள், நட்சத்திரங்கள், ராசிகள், லக்னங்கள், திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள். இதுதான் இயக்குது. டீசல் வண்டியில் எவ்வளோ இருக்குதுப்பா? 3.5 லிட்டர் இருக்குது. சரி, அதே நம்ம இது வரைக்கும் கல்லுக்கடை வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். சரி, பங்களோவே அடிச்சுக்கலாம், உட்கார். அளவை பார்த்து சொல்கிறது இல்லையா? சர்க்கரை எவ்வளோ இருக்குது? 2 நாளைக்கு வரும். நாளானிக்கு வாங்கிக்கலாமா? நாளானிக்கு வாங்கிக்கலாம். பையனுக்கு வயசு என்ன ஆச்சு? 5 வயசு ஆச்சு. பள்ளிக்கூடம் சேர்த்தவனுமே 5 வயசு ஆச்சுல்ல. பால்கார் காலைல மணி இன்னும் பால்காரே வரல. மணி 7 மணி ஆனால் தான் வருவார். எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்குது, நேரம் இருக்குது இல்லைங்க. அது மாதிரி தாங்க ஜோதிடத்தில் இருக்குது. கணக்கு, காலக்கணிதம் இருக்குது. கணிதத்தை பார்த்து அழகாக எடுத்து இது பண்ணிடுறது. பொய்யான ஜோதிடர்களை நம்பி, இடைச்சூறுகளை நம்பி, சரிங்களா, அலங்காரங்களை நம்பி, கிளாமரை நம்பி போனால் கடைசியில் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அதனால் எப்பொழுதுமே ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதற்கப்புறம் தான் பார்க்கணும். அப்படி புரிந்து கொள்ள முயற்சி செய்யலைன்னா ஆக சிறந்த ஜோதிடர்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து அழகாக பார்த்து என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குதுங்க, எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டு தெரிஞ்சு அதன் பிரகார வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்வதே சாலச் சிறந்தது. 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை, 12ஆம் அதிபதி தசை, இல்லை லக்னம் கெட்டு போச்சு, இல்லை ஜாதக பலம் இழந்திருக்குது, மோசமாக இருக்குது, இப்படி பல கருத்துக்கள் இருக்குதா? என்ன பண்ணலாம்? அதுக்கு உபாயம் அதில் தான் சொல்லப்பட்டிருக்குது. வண்டி கெட்டு போச்சு, கொண்டு போய் நிறுத்துறான், அதுக்கு உபாயம் ஒன்று சொல்கிறாருல்ல, அண்ணா இது ஒரு 2 நாளைக்கு ஓடு, 15 நாளைக்கு ஓடு, மாற்றிடுங்க கூடிய சீக்கிரத்தில். டாக்டர்கிட்ட போகிறோம், நீங்கள் இதை சாப்பிட்றத அளவு குறைச்சிங்க. ஏங்க உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல பிரச்சனை இருந்துட்டு இருக்குதா? சரி, என்ன பண்ணும்போது வலிக்குது அப்படின்னா இந்த இடத்துல இப்படி பிரச்சனை இருக்குது, இது கொஞ்சம் நம்ம சரி பண்ணணும், கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்க சொல்கிறது இல்லையா? இதே மாதிரி தாங்க ஜோதிடம், ஜாதகம், வேறு ஒன்றும் இல்லை. இதில் எந்த விதமான இடைச்சூறுகளும், எந்த விதமான புனைப்பு கதைகளும் எதுவுமே உள்ளுக்குள்ளே கொண்டு வராமல் தெளிவான ஒரு நிலையை நம்ம பார்த்தோமானா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத 99% வரைக்கும் கூட எடுத்து சொல்லிட முடியும். ஒரு நல்ல ஆகச்சிறந்த ஜோதிடர் சொல்லிட முடியும். கடைசிக்கு ஒரு 10 5 கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கெட்டு போச்சு? ஒரு 80 வச்சுக்கோங்க, 85 வச்சுக்கோங்க, போது. அடே அப்பா, பெரிய விஷயம் இல்லையா 80 85 சொன்னால்? அதன் பிரகாரம் அமைச்சுக்கிட்டாலே பெரிய நன்மைங்க, மிகப்பெரிய நன்மை. அதனால் எல்லாரும் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் கிரகங்களையும் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. முடியலன்னா ஒரு ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து அழகாக பார்த்து வாழ்க்கையினுடைய கஷ்டகாலம், நல்லது கெட்டது, இது எல்லாத்தையும் நல்ல முறையில் தெரிஞ்சு வாழ்க்கையை அமைச்சு வாழ்க்கையில் நல்ல முறையில் நீங்கள் கஷ்டங்கள் இருந்து முடிந்த அளவுக்கு தப்பிச்சு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்காக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மீண்டும் இன்னொரு லைவ் டெலிகாஸ்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.